பரலோக ராஜ்யத்துல இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பெரியவங்களா இருக்கணும். பூமியில நம்மளை ஒருத்தனும் பெரியவனா ஆக்க மாட்டான். பூமியில ஏமாத்துறவனும் கள்ளப்பயிலவனும் இடர்கள் உண்டாக்குறவனும் 4 பேருக்கு நஷ்டம் உண்டாக்குறவன் தான் நிச்சயமா இருப்பான். பூமியில கடவுளை தேடுறதுக்கு சின்ன பிள்ளையா போறவங்க மட்டும்தான் பரலோகம் பெரியவனாக்கும். சின்ன பிள்ளை மாதிரி அப்பா இடத்துல அம்மா இடத்துல விக்னேஷ் எப்படி ஓடி அப்பா அம்மா அப்படின்னு அப்பாவையும் அம்மாவையும் பற்றி கொள்கிறானோ அதே போல பற்றி கொள்கிற சிறு பிள்ளைய போல ஒருத்தன் மாறினாதான் பெரிய ஆளா காட்டினாம்னா அவங்க அப்பா ஏற்றுக்கொள்வாரா? இவன் பெரிய ஆளா காட்டினாம்னா அவங்க அம்மா ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகம் இது. உன்னை யாரும் பெரியவனாக்கல. எனக்கு முன்பாக நீ எத்தனை வயசு? 20 வயசு வரைக்கும் யாரு? நீ சின்ன பையன். நீ அப்பா சொல்ல கேட்கணும், அம்மா சொல்ல கேட்கணும், ஆலோசனையை விடக்கூடாது. நல்ல பிள்ளையாக வளரணும். சமுதாயத்தில் பெரிய ஆளாக மாறுவதற்கு நாங்கள் உன்னை படிக்க வைக்கிறோம். நாளைக்கு ஒரு பெரியவனாக வர வேண்டும். அதுதான்ப்பா அப்பாவுடைய ஆசை, அம்மாவுடைய ஆசை. அப்போ முதலாவது தேவன் 2 பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார்? எவனுக்கு தாழ்மை இருக்கிறதோ, எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன்தான் பெரியவனாக உயர்த்தப்படுவானே ஒழிய வேறு யாரும் உயர்த்தப்பட மாட்டார்கள். இதுதான் இதிலே தான் உங்களுடைய கேள்விகள் இருக்கிறது. இதிலே நீ கேட்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உன்னை தாழ்த்துவதை தவிர வேறு எங்கும் உன்னை உயர்த்தாதே. தேவ சமூகத்தில் வரும் பொழுது என்ன செய்? யாருக்கும் இடர்கள் உண்டாக்காத, யாருக்கும் பிரச்சனைகளை உண்டாக்காத, யாருக்கு மத்தியிலும் சண்டைகளை உருவாக்காத, யார் மத்தியிலும் வாக்குவாதங்களை உருவாக்காத. உன்னுடைய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நீ உன்னை தாழ்த்தினால் போதும், தேவன் உன்னை உயர்த்துவார். எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே உயர்வு. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே 2 பேர் ஒருமனப்பட்டால் என்ன? தேவனுக்கு முன்பாக நீ உன் முழங்காலை முடக்கி ஆண்டவரிடத்துல நீ வந்தா, நீ சிங்கிளா வந்தா போதும். என்னது? சிங்கிளா வந்தா போதும். என்ன? ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை என்ன? உன்னுடைய தனிப்பட்ட கேள்விகள் என்ன? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உளவியல் பிரச்சனை என்ன? உன் ஆன்மீக பிரச்சனை என்ன? உன் ஆவிக்குரிய தேடலில் இருக்கிற பிரச்சனை என்ன? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தை எவன் வேணாலும் சம்பாதிக்கலாம், எவன் வேணாலும் கோடீஸ்வரனாக இருக்கலாம். கள்ளத்தனத்துல தான் வர முடியுமே தவிர நேர் வழியில ஒருத்தனும் உயர்த்தப்பட முடியாது. நேர் வழியில உயர்த்தப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய, தேவ வார்த்தைக்குரிய, தேவ ஆலோசனைக்குரிய வழியில் வர வேண்டும். தேவ ஆலோசனை என்ன சொல்லுகிறது? தேவ ஆலோசனை என்ன சொல்லுகிறது? நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லல. உன்னை பெரியவனாக்குவதும் சின்னவனாக்குவதும் பரலோகம். தேவனுடைய தீர்ப்பு இருக்குது. தேவன் ஞானஸ்தானம் இருக்கிறது. தேவன் ஒருவனை உயர்த்துவது யாருடைய கருத்தில் இருக்கிறது? தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. உன்னுடைய கருத்துல இல்ல. உன்னை உயர்த்தும் போது நீ என்ன செய்யணும்? நீ பிறரை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. உனக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும். இந்த உலகத்துல பிறருக்காக வாழக்கூடியவன் யாரு? உக்ரைன் நாட்டு அதிபர் இருக்கா, பிறருக்காக வாழ்கிறாரு. ரஷ்ய அதிபர் இருக்காரு, பிறருக்காக வாழ்கிறாங்க. ஜான் பைடன் இருக்காரு, அமெரிக்க அதிபர் இருக்காரு, பிறருக்காக வாழ்றாங்க. அவங்க எல்லாம் அந்தந்த நாட்டுகளுக்கு வேண்டிய தலைவர்களாக உயர்த்தி இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தங்களுக்காகவா வாழ்கிறார்? தம் ஜனங்களுக்காகவா வாழ்கிறார்? இல்ல, பணக்காரனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற வசதி படைத்தவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏழைகளை குறித்த கவலையோ, நொறுக்கப்பட்டவனை குறித்த வேதனையோ அவரிடத்துல பார்க்க முடியல. பணம் இல்லாதவனிடத்துல இருக்கிற பிரச்சனைய அவரால் பார்க்க முடியல. பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கிற மனிதர்களை சந்திக்க முடியவில்லை. வசதி படைத்தவனையும் வாழ்வாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறவனையும் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஆகவே இந்தியாவோ எந்த தலைவர்களானாலும் சரி, உலகத்தில் என்ன செய்கிறார்கள்? தன்னலத்தை பாராட்டியே வளர்கிறார்களே ஒழிய பிறர் நலத்திற்காக உழைக்கிறவர்களாக இல்லை. எதிரான நாட்டை நட்பு நாடாக உருவாக்குவதற்காக அல்ல.
அருமையானவர்களே, உங்களுடைய திட்டங்கள் என்ன? உன்னுடைய பிரச்சனைகள் என்ன? நீ உன்னை தாழ்த்துவது எதில் தாழ்த்த வேண்டும்? கொஞ்சம் ரூபா கிடைத்தாலும் அது கர்த்தருக்காக பயன்பெறணும். உன் சாப்பாட்டுக்கு போக, உன் பிள்ளை சாப்பாட்டுக்கு போக 4 பேர் கஷ்டப்படுகிறானா அவனுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உன்னுடைய பண்பு விரிவடைய வேண்டும், உன்னுடைய அன்பு விரிவடைய வேண்டும், உன் சமாதானம் விரிவடைய வேண்டும். உன்னை 4 பேர் குற்றவாளிகளாக நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு 3 பேர் என்ன செய்கிறாங்க? குற்றவாளியாக உன்னை நிறுத்துகிறார்கள். இப்போ 2 பேர் பிதாவும் குமாரத்தியோ குமாரனோ நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாவுக்கு பிள்ளையா போகணும். அப்பாவுக்கு வேற பிள்ளையா போகக்கூடாது. தெய்வ பிள்ளையா என்ன செய்யணும்? போகணும். தெய்வ